Hi everybody. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் முதலாவது வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், ஒரு பேர் சொல்லுக்கு முன்னால் நம்ம ஏ யூஸ் பண்ணுறியா அல்லது என் யூஸ் பண்ணுறியான்ற ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை கொண்டு நம்ம இதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் சொல்லுக்கு முன்னாடி நம்ம ஏஎன் கட்டாயம் பயன்படுத்த வேண்டி இருக்குது. அப்போ நம்ம அது எங்கே என் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ நம்ம ஏஎன் யூஸ் பண்ணுறதுக்கு முதலாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 5 வவல் லெட்டர்ஸ் காணப்படுது. அதில் முதலாவது ஏ, இ, ஐ, ஓ, யூ என்று சொன்ன வவல் லெட்டர்ஸாக அவங்க தெரிவு செய்திருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு வவல் லெட்டர்ஸாக நம்ம எடுப்போம். இப்போது இந்த ஏஎன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வவல் லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ நம்ம ஏ யூஸ் பண்ணுறியா அல்லது என் யூஸ் பண்ணுறேன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வேர்டு எடுங்க. இந்த வேர்டு ஒரு நவுன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஏயா அல்லது என் யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும்னு சொன்னால், அதுக்கு முன்னுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் முதலாவது எழுத்தை மாத்திரம் தான், இங்கே இருக்கிற முதலாவது எழுத்தை மாத்திரம் தான் நம்ம கவனிக்க வேண்டும். இங்கே முதலாவது லெட்டரை பாருங்க, இது டி. டீங்கிறது ஒரு வவல் கிடையாது. ஏ, இ, ஐ, ஓ, யூங்கிற ஒரு வவல் கிடையாது. அப்போ அதனால இதை நம்ம கான்சனன்ட்னு சொல்லுவோம். வவல் தவிர்ந்த மற்ற எழுத்துக்களை கான்சனன்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டீங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டர். இந்த கான்சனன்ட் லெட்டருக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஏ போடுற மாதிரி இருக்குது. அப்போ அதனால தான் ஏ டேபிள்னு சொல்கிறோம். இரண்டாவது பாருங்க, எக், இ-டபிள்-ஜி, எக்னு சொல்லுவோம். இங்கே முதலாவது லெட்டரை நம்ம கவனிக்கும். இந்த ஈங்கிறது ஒரு வவல் லெட்டராக காணப்படுது. அப்போ இங்கே ஈங்கிற வவல் லெட்டர் வரும்னு சொன்னால், அதுக்கு முன்னுக்கு ஏயா என்ன போடுவோம்னு பார்த்தா கண்டிப்பாக என்னாகத்தான் இருக்கும். ஏங்கிறது நம்ம போட இயலாது. அப்போ என்-நெக்னு சொல்லுவோம். இது எ டேபிள்னு சொல்லுவோம். இங்கே நம்ம என்-நெக்னு சொல்லுவோம். இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி இருக்கும். மூணாவது வேர்டை பாருங்க, இது டாக்னு சொல்லுவோம். மூணாவது வேர்டு இது சிம்பிள். நீங்களே இப்போ சொல்ல போறீங்க ஏன்னா ஏ யூஸ் பண்ணுறியான்னு சொல்லி. நம்ம என்ன செய்வோம், முதலாவது ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் டியாக இருக்குது. அப்போ டிங்கிறது ஒரு வவலா? கண்டிப்பாக டிங்கிறது ஒரு வவல் கிடையாது. அப்போ டிங்கிறது வவல் இல்லைன்னு சொன்னதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன வரப்போகுது, ஏங்க தான் வரப்போகுது. இது கிரேட் 3ல இருந்து நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுகிற வரைக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது இது ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் பிரதானமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ இது கண்டிப்பாக பிரயோஜனம் அண்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வேர்டை பாருங்க, இது ஒரு போய், BOYங்கிற போய். நம்ம என்ன செய்ய வேணும், ஏயா என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னால் முதலாவது லெட்டரை மாத்திரம் தான் நம்ம கவனிப்போம். இது பிங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டர், வவலா இல்லை, கான்சனன்ட் லெட்டர். அப்போ கான்சனன்ட் லெட்டர்னா நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி நம்ம ஏங்கிறது தான் யூஸ் பண்ணணும். கடைசி வேர்டை பாருங்க, இது அம்ப்ரெல்லாங்கிறதுக்கு முன்னுக்கு வர ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, யூங்கிற ஒரு வவல் லெட்டர். அப்போ வவல் லெட்டர் என்று சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக என் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நம்ம இதை பார்த்தா ஏயா என்ன யூஸ் பண்ணுறத கவனிப்போம். ஓகே, இதை வச்சு நம்ம ஏ யூஸ் பண்ணுறேன் என் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம தீர்மானிப்போம். ஓகே, இதே மாதிரி வீடியோஸ் தேவைன்னு சொன்னால் கீழே காமெண்ட்டில் நீங்கள் ரெடின்னு சொல்லி கீழே ரிப்ளை பண்ணுறாங்க காமெண்ட்டில். இன்னும் மேல்மீச்சமான உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் இந்த சப்ஜெக்டோ தவிர வேறு எதுவும் டாபிக்ஸில் நான் வீடியோ போடணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கீழே காமெண்ட்டில் அந்த வீடியோ நீங்கள் அந்த டைட்டில் என்ன டவுட்டோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் போடுறேன்.